என்ன சொல்கிறேன்னா, கெட்டதே போடுறமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ராதாரவி பேசுனால கொலை செய்வேன் சொல்லு வர்றான். எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பற்றியில் எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, விஜயதாரணி நம்ம பாருங்கள், அவங்கள ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸில் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்துருக்கேன் இவங்கள. ஆனால் இப்போ சொன்னேன் நான், உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமாக சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன். வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன். அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்கிறவனுக்கு, அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமாவில் விடாது. இந்த படம் ட்ரோமாவில் விடாது. எல்லோரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட என்ன ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், வாய்ப்பாக தான் போய் பார்த்துருவேன். ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு சில படங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்னை ஒரு பத்திரிக்கைக்காரர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு. அதான்டா எனக்கு தெரியல, சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்பில்? சினிமாக்காரன் ஆகிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையாக அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருப்போம், நிம்மதியாக இருக்கிறோம், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவர் 7 பொம்பளை வச்சுருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சுருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லோரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்பளை, ஏன்டா தொல்லை பண்ணுற, விட்றா என்ன விடு, நான் அப்படி இருக்கேன், இல்லை நான் குவைட்டாக இருக்கேன், விட மாட்டேறேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்.